சார் சார் எந்திரிங்க எந்திரிங்க சார். அட இவர் வேறப்பா. சார் இந்தாங்க சார் வடை வாங்கிட்டு வந்துட்டேன். சார் இந்தாங்க சார் வடை. அப்பா குறா வாங்கிட்டு வந்துட்டியா? எத்தனை வாங்கிட்டு வந்த? 2 வாங்கிட்டு வந்தேன் சார். ஏண்டா இன்னும் 2 சேர்த்து வாங்கிட்டு வந்துட கூடாதா? என்னடா போடா போய் உட்காரு போ. யாருமா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? போங்க போங்க வெளியே போங்க. என்ன முறைக்கிறீங்க? நீங்க இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கீங்களா? நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சார் சும்மா இருங்க சார், எதுவும் சொல்லாதீங்க சார். சுமார் மணி இங்க பாருங்க, இங்க நின்று என்ன முறைச்சிட்டு இருக்காதீங்க. நான் டிஇஓக்கு சொந்தக்காரன். மேடம் வணக்கம் மேடம். எப்போ மேடம் வந்தீங்க? என்ன தனியா சொல்லும்? இந்த அம்மாவை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? புது இன்ஸ்பெக்டர் போல இருக்குது. வந்தது வராதுமா என்னை எழுப்பாம பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சார் இவங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, இந்த மாவட்ட சப் கலெக்டர். சப் கலெக்டரா? ஐயோ அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. தெரியாம பண்ணல, கேட்க ஆள் இல்லைன்ற தைரியத்துல தான் இந்த மாதிரி திமிரா நடந்துட்டு இருக்கீங்க. மாதா பிதா குருன்னு சொல்றாங்களே, அதுல குருன்னு யார சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியும். யார? பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி தர்றவங்கள. அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா இப்படியா நடந்துட்டு இருப்பீங்க? சொந்த வேலையை பார்த்துட்டு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கவா அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறாங்க. உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையோட நீங்க விளையாடலாமா? உங்க கடமையை மறந்துட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம் இவங்க எல்லாம் ஆசிரியரா இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச இந்த புனிதமான ஆசிரியர் தொழில நீங்க கேவலப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்க. நான் கூட ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட படிச்சதுனால இன்னைக்கு கலெக்டரா உங்க முன்னாடி நிக்கிறேன். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இவங்கள எத்தனை பேர் கலெக்டரா, டாக்டரா, இன்ஜினியரா, விஞ்ஞானியா, போலீஸ் அதிகாரியா வருவாங்க தெரியுமா? இன்னும் 30 வருஷம் கழிச்சு இங்க இருக்கிற ஒரு மாணவன் முதலமைச்சராவோ, ஜனாதிபதியாவோ, ஏன் பிரதமராக கூட வரலாம். இவங்க எதிர்காலத்தை வீணடிக்கிற உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை இப்பவே நான் சஸ்பெண்ட் பண்றேன். மேடம் மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மேடம். மேடம் ஒரு நிமிஷம். போனா போதுன்னு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சாருன்னா நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் மேடம். இனிமேலாவது ஒழுங்கா பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஓகே மேடம். போப்பா. எல்லாரும் நல்லா படிக்கணும். என்ன? இரு, ஐயா கிட்ட 2ல 1 கேட்டு வர்றேன். சொன்ன கேளுப்பா. ஐயா பூஜை இப்ப ஆரம்பிச்சு ஆகணும் ஐயா. நல்ல ஏய் பாத்தியாடா என் மக கங்காவை? சரியான நேரத்துக்கு வந்துட்டா. எல்லாம் நீ செஞ்ச புண்ணியம்தான். போய் பூஜை ஆரம்பிக்க சொல்லு போ. என்னடா தெரியுமா? வாமா கங்கா, உனக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கணும். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் கங்கா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நீ வரலையேன்னு கார்த்திக் தம்பிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சாரிண்ணே, இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன்.
வழியில ஒரு பள்ளிக்கூட பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லப்பா, வாத்தியார் பாடம் நடத்தாம கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருந்ததுனால பசங்கள்லாம் ரோட்ல விளையாடிட்டு இருந்தாங்க. விசாரிச்சதுல விஷயம் தெரிஞ்சது. பிள்ளைங்களை வகுப்புல உட்கார வச்சு நானே பாடம் நடத்தினேன். தொழில் மேல அக்கறை இல்லாத ஆசிரியரை கண்டிச்சுட்டு வந்தேன். அதான்ப்பா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் காக்க வச்சதுக்காக என்னை மன்னிக்கணும். உன்னையமா மன்னிக்கணும்? நீ தாமதமா வந்ததுல தப்பே இல்லை. நீ எவ்வளவு நியாயமான காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடமே நடக்காம இருக்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ணாம நீங்க வந்து பூஜையில கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லை. ஆரம்ப பள்ளிக்கூடங்க தாம்மா கல்லூரிகளுக்கு அஸ்திவாரம். அதை நீ செஞ்சுட்டு வந்திருக்கம்மா. ஐயரே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும். மந்திரத்தை சொல்லுங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. குலசேகரா வாடா. தீபம் ஏத்துங்க, உங்க கையால தீபம் ஏத்துங்க. இந்த மாதிரி நீங்க முதல்ல ஏத்துங்க ஐயா. ஏண்டா இந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் கங்கா தான். அவ ஏத்தட்டும், ராசி நல்லா இருக்கும். ஏத்துமா. இந்த சுப்பு இங்க கொடுங்க. என்னடா இளவஞ்சி, வா 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 வா. சந்தோஷமா ஏத்து. ஐயா, உங்க கையால குலதெய்வத்தை வேண்டிட்டு கல்லை எடுத்து வைங்க. முதல் கல்ல நீ எடுத்து வைமா. சுப்பு, நீ வாங்கி எடுத்து கொடுமா. ஏமாமோ, காலேஜ் கட்டது உன் புள்ள, நீ தான் என் அம்மா. நீ தான் முதல் கல்ல எடுத்து வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் சுப்பு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா காலேஜ் கட்ட முடியாதா என்னன்றப்பா? அக்கா, நீங்க தான் முதக்கல் எடுத்து கொடுக்கணும்னு தம்பி ஆசைப்படுறாரு, நீங்களே கொடுங்க. சுப்பு, நீ சும்மாரு. இத பாரு கார்த்தி, நான் வேற சுப்பு வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். முத கல்ல அவ தான் எடுத்து கொடுப்பா. நீ என்ன சொல்ற? யாரை எனக்கு பிடிக்காதோ அவ கையாலேயே கல் எடுத்து கொடுத்து இந்த காலேஜ் கட்ட ஆரம்பிக்கணுமா? மாமா, என்ன யோசிக்கிறீங்க மாமா? திட்டிக்கிட்டேவாவது ஏதாவது செய்யுங்க மாமா. என்ன பண்றது? ஐயோட ஆதரவு இல்லாம இந்த காலேஜை கட்ட முடியாது மாமா. யோசிக்காதீங்க மாமா. இந்த காலேஜ் விளங்குன மாதிரி தான். ஏதாவது செய்யுங்க. சின்னம்மா, போங்கம்மா, போய் கல் எடுத்து கொடுங்க போங்க. வாங்கிக்கம்மா. தாயே கங்காதேவி, அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷஜேவேதகம் சர்வம் யத்பூதம் இந்தப்பா. யக்ஷுதாம் பிரதத்வசேஷாணஹ இதன்னேனாதிரோகதி ஏதாவ இந்த ராஜா. அதோத்யாய கச்ச புருஷஹ பாதோஹ சவிஷா பூதானி இந்த மகங்கா. சாம்ருதந்தவி கிருபாந்தோத்வதய புருஷஹ பாதோஹ சேகாத்வவாத்குணஹ ததோ விஸ்வம் விக்ரமதே ஆசனானசனே அபி தஸ்மாத் விராட ஜாஜதா விராஜ அதிபுருஷஹ சஜாதோ கங்கா, ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த காலேஜ் விஷயமா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுமா. இங்க கட்ட போற காலேஜோட பூமி பூஜைல நான் கலந்துக்கிட்டதுனால இந்த காலேஜ்ல எனக்கும் பங்கு இருக்கிறதா ஊர் மக்கள் யாரும் நினைச்சிட வேண்டாம். ஒரு கலெக்டருங்கிற முறையில மட்டும் இந்த காலேஜோட நடவடிக்கையை நான் கவனிச்சிட்டு இருப்பேன். சமுதாய நலனுக்காக இந்த காலேஜ் கட்டப்படுதே தவிர சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக இல்லை. கல்வியை விற்கிறது கடவுளை விற்கிறதுக்கு சமம். கல்வி கூடங்கள்லாம் வியாபார கூடமா மாறுறத என்னால அனுமதிக்க முடியாது.
தகுதி ஒண்ணுக்கு மட்டும்தான் கல்லூரி கதவுகள் திறக்கப்படணும். சிபாரிசுக்கோ சில்லறைக்கோ கூடாது. பெரும்பாலான இடங்கள்ல அரசாங்க விதிமுறையை மீறி கட்டடங்களை கட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த கல்லூரியை கட்டக்கூடாது. ஒரு இம்மி அளவு கூட அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தையோ கோவில் நிலத்தையோ காலேஜ் கட்டுன்ற பேர்ல அபகரிக்க கூடாது. அப்படி இந்த காலேஜ் கட்டுறவங்க செஞ்சாங்கன்னா நீங்க என்னோட செல் நம்பருக்கு தகவல் சொல்லலாம். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுப்பேன். அது என் உறவுக்காரங்களா இருந்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன். இந்த காலேஜ் ஏழைங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வரேன். ஏப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? கார்த்தி கலெக்டர் சொன்னதை கேட்டீல்ல? ஆமா போலாம். என்ன மாமா, நாம இந்த காலேஜ் வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணோம். இப்ப நாம செய்யற வேலைகளை எல்லாம் இவ கெடுத்துருவா போல இருக்கு. ஏன் மாமா, போற போக்க பார்த்தா இந்த காலேஜ் இலவச காலேஜ் ஆயிரும் போல இருக்கு. மாப்ள சப் கலெக்டர் புதுசா பதவி ஏத்திருக்காங்கல்ல, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நாம செய்யறத செய்வோம் மாப்ள, பாப்போம். ஆமா, என்னத்த பாப்போம். நீங்க பாக்குறதுக்குள்ள இந்த காலேஜ்ல பசங்க சேர்ந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சேர்ந்துருவானுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஒரு நிமிடம் இங்கே கவனிக்கவும். கபடி போட்டி நடைபெற போகிறது. வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். போட்டியில் பங்கு பெறும் 2 அணி வீரர்களும் மைதானத்திற்கு வரவும். வாங்க, 2 டீமோட கேப்டன் வாங்க. வெற்றிமாறன் நீங்க கேளுங்க. தலை வெற்றிமாறன் அணி ஆரம்பிக்கவும். கபடி 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 கபடி. தஞ்சை மாவட்டத்துக்கு 2 புள்ளிகள். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 2 புள்ளிகள். டேய் மச்சான் நில்லுடா, நான் போறேன். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 4 புள்ளிகள்.
கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 2 புள்ளிகள். சைலன்ஸ். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 4 புள்ளிகள். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 2 புள்ளிகள். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 4 புள்ளிகள். கபடி 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 தஞ்சை மாவட்டத்துக்கு 2 புள்ளிகள். கபடி 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 தஞ்சை மாவட்டம் வெற்றிமாறன் அணி வெற்றி பெற்றது. வெற்றிமாறன் அதிக புள்ளிகளை பெற்று மாபெரும் வெற்றி அடைந்துள்ளார். கபடி ரசிக பெருமக்களே, ஆட்டத்தில் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தியதற்கு உங்களுக்கு நன்றி. நானும் எத்தனையோ ஆட்டத்தை பார்த்திருக்கிறேன். இன்றைய ஆட்டத்தை போல் பார்த்ததில்லை. கபடி ஆட்டமா இல்லை போர்க்களமா என்று நினைக்கும் அளவிற்கு இந்த ஆட்டம் இருந்தது. ஒவ்வொரு வருடமும் வெற்றி மாலை சூடிய அணி இந்த வருடம் தோல்வியை தழுவியது. இது எதிர்பாராத ஒன்று. வெற்றி பெற்ற அணியின் சார்பாக விளையாடிய வெற்றிமாறன் களத்தில் விளையாடியது ஆட்டு மந்தைக்குள் சிங்கம் புகுந்ததை போலிருந்தது. அதிக புள்ளிகள் பெற்ற வெற்றிமாறனை மாநிலத்தில் சிறந்த கபடி வீரராக தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த கோப்பையை அளித்து பாராட்டுகிறோம். வெற்றிமாறன் மேடைக்கு வரவும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ரொம்ப நல்லா ஆடுனது. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லா ஆடுனது. தேங்க் யூ சார். விளையாட்டுத்துறை ஆணையர் வெற்றிமாறனுக்கு வெற்றி கோப்பையை வழங்குவார்.